இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை மிட்டாய் ரெசிபி வீட்லயே ட்ரை பண்ணலாமா? இதுக்கு நான் 4 முட்டை உடைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். 50 கிராம் பாதாம், 4 ஏலக்காய், 1 கப் சுகர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸியில போட்டு பவுடரா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். 200 கிராம் சுகர்லெஸ் கோவா, 4 டேபிள் ஸ்பூன் நெய். இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 முட்டை நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பவுடர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்க வந்து ஹேண்ட் விஸ்க் இருக்கு வீட்லனாலும் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு இந்த பேட்டரை அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பேட்டர் அப்படியே ஊற்றிட்டு ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி 40 to 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான முட்டை மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுது. வந்து இப்போ வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லையா? இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி அந்த நெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. நான் சூடாகவே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ கடையில் வாங்கின மாதிரி அவ்வளோ சூப்பரான முட்டை மிட்டாய் வீட்லேயே செஞ்சுட்டோம். நீங்களுமே செஞ்சு அசத்துங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.